வணக்கம். அப்பர் ட்ரையாங்கிள், லோயர் ட்ரையாங்கிள், சரிங்களா? அதாவது நெருப்பு நீர் தத்துவத்தின்படி, அதாவது புருஷ தத்துவம் வந்து நெருப்பாக இருப்பாங்க, பிரகிருதி தத்துவம் வந்து நீராக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அப்பர் ட்ரையாங்கிளாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து லோயர் ட்ரையாங்கிளாக வந்து இருப்போம். அதை பற்றி சொல்கிறேன். அப்போ அக்னி தத்துவத்தின்படி அவங்க வரும்போது என்னென்னா, அதனால தான் அவங்க வந்து அக்னி வந்து என்றைக்குமே மேலோக்கி தான் எரியும். ஸோ அந்த தத்துவத்தின்படி அவங்க எழுச்சி அடையிறதுக்கான ஸோ சிவனோட கான்ஷியஸை வந்து அவங்க வந்து ஒரு தூய நிலை அடையிறதுக்காண்டி இந்த நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது புருஷ தத்துவத்துக்கு அப்படிங்கிறதுனாலே அக்னி தான், அப்படி தான், சரிங்களா? ஸோ இது வந்து என்ன தரும் அப்படின்னா, உயர்வை தரும், சிந்தனை, தியாகம், தூர நோக்கான விழிப்புணர்வு தன்மை எல்லாமே வந்து கொடுக்கும், செயல் ஆக்ஷனில் இறங்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விதமான பரிணாமங்கள் நோக்கி, ஏன்னா இது வந்து அப்வர்ட் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி தான். ஸோ வளர்ந்துக்கிட்டே தான் வந்து போகும், மேல் நோக்கி தான் வந்து போகும். ஆனால் டிவைன் ஃபெமினின் வந்து என்னென்னா நீர், ஜலம். ஸோ அது வந்து என்ன தத்துவம்னா வாட்டர் தத்துவம். அது வந்து கீழ் நோக்கி போகிறது. ஸோ ஆற்றல் பூமிக்குள் போகிறது, உடல் மற்றும் கர்ப்ப நிலைக்கு இயங்குவதை குறிக்குது. அதாவது என்னென்னா உயிர்காற்று, கருணை, படைப்பாற்றல், இதுதான் வந்து ஒரு பிரகிருத்தியான, அதாவது லோயர் ட்ரையாங்கிள் நீர் தத்துவத்துக்கான ஒரு கான்செப்ட். ஸோ பிரகிருதிங்கும் போது உருவாக்கம், தாய்மை, உயிரின் வெளிப்பாடு அப்படிங்கிறது வரும். ஸோ கீழே தான் நல்ல வேரூன்றி இருக்கும். அதனால தான் ஃபெமினினுக்கு வந்து அவ்வளோ பவர். என்ன தான் வந்து மேலே போனாலும் கீழே வந்து வேரூன்றது இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் ஃபெமினினுக்கு வந்து இவ்வளோ பவர் கொடுக்குறாங்க. ஸோ கீழே வந்து ரொம்ப நல்லா வேரூன்றி, இது வேறு பேஸ்மெண்ட் வீக்காக இருந்தால் முடிஞ்சு போச்சு, அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ சுயம் வந்து வெளிப்படும், பூமிக்கு வந்து உயிர் கொடுக்கும், பூமிக்கே வந்து உயிர் கொடுக்கும் ஒரு ஆற்றலை வந்து இந்த பிரகிருதி பெற்றிருக்கும். ஸோ நீர் வந்து கீழே ஓடுவது போல் டவுன்வர்ட்ஸ் ஃப்ளோ வந்து இடநாடியை வந்து இது வந்து செயல்படுத்தும். ரெண்டுமே இணைஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து என்னென்னா சிவசக்தி யூனியன், எந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. ஸோ மேல் நோக்கி போகிறது மேஸ்குலின் ஃபயர், கீழ் நோக்கி வருவது ஃபெமினைன் வாட்டர். ஸோ ரெண்டும் இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேலன்ஸ் ஆகி, அதாவது ஸ்பிரிட் மாஸ்டர், ஹெவன், எர்த், கான்ஷியஸ் எனர்ஜி அப்படிங்கிற கான்செப்ட் ரெண்டுமே எடுக்கிறதுக்கான ஒரு இணைஞ்சவொடனே இது ரெண்டுமே வந்து கிடைக்கும். இந்த ரெட்டைச்சுடர் பயணத்தில் வந்து என்னென்னா, மேஸ்குலின் வந்து என்ன கொடுக்கும்னா அசென்ஷன், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் பண்ணுறது யாருன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற மேஸ்குலின் தான். ஃபெமினைன் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அதை வந்து செயல்படுத்துறதுக்கான திறமையை கொடுக்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது செயல் வடிவமாக, அதை மேனிஃபெஸ்டேஷன், இப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அதை கொடுக்குறது யாருன்னா ஃபெமினைன் எனர்ஜி, வாட்டர் தான் வந்து இது பண்ணும். அதுதான் வாட்டர் வந்து நல்லா பவர், வாட்டரும் ஃபயரும் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லுவாங்க தத்துவத்தின்படி. அப்போ நீங்கள் கேட்கலாம்ல, நெருப்பு இருக்குல்ல, அப்போ தீ, அது என்ன வாட்டரும் நெருப்பும், தீ வந்து நெருப்பை வந்து தீ வந்து வாட்டர் ஊற்றினா தீ அணைஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆக்சுவலாக அது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர் வந்து தீயை அணைக்க தான் செய்யும். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு விதமான குளிர்ச்சியை வந்து தரும். தீ வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சூட்டையும் எழுச்சியும் தரும். இதான் வந்து கான்செப்ட். அதாவது நீர் அப்படின்னாலே குளிர்ச்சியை தருது, தீ அப்படின்னாலே சூட்டையும் எழுச்சியும் தருது. இது ரெண்டுமே எதிர்மறை தன்மை தான். ஆனால் இரண்டுமே என்னென்னா ஒன்றை ஒன்று எழுப்பும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் தான் வந்து இது வந்து செயல்படுவது. வெளிப்படையாக பார்க்கும் போது நீர் வந்து தீயை அணைக்கிறது போல் தோன்றினாலும் அது உண்மை அல்ல. ஏன் அப்படின்னா, தீ இல்லாமல் நீர் வந்து ஆவி ஆகாது, அதேமாதிரி நீர் இல்லாமல் தீ வந்து வெற்சுடராக வந்து மாறவே மாறாது. ஸோ மேஸ்குலின் ஆற்றலை வந்து மேலே எழுப்புகிறது அப்படின்னா கான்ஷியஸ் வந்து ரைஸ் ஆகிறது, ஃபெமினைன் வந்து அந்த ஆற்றலை நிலைப்படுத்தல, கிரவுண்டிங் கிரியேஷன்ஸ் வந்து கொண்டு வருது. ஸோ இவை வந்து அழித்தல் கிடையாது, இணைப்பு, யூனியன் அப்படிங்கிறது தான் இதோட தத்துவத்தின் வரும். ஸோ சிவா அப்படிங்கும் போது அறிவு, சிந்தனை, இதெல்லாம் வந்து கொண்டு கொடுக்குறது, திசை காட்டுறது எல்லாமே. சக்தி, வாட்டர் தத்துவம் வந்து உயிர், கருணை, உருவாக்கம் அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளலாம். ஸோ யூனியன் வித் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லும் போது நெருப்பு, நீர் அப்படின்னு ஆப்போசிட் தன்மை இருந்தாலும் இது சமநிலையை வந்து தான் உருவாக்குறதுக்காண்டி தான் இதை சொல்லியிருக்கிறாங்க அவங்க. ஸோ அப்போ தீயின் சூடு வந்து எப்படி இருக்கும் எப்படின்னா, நீரால் வந்து தனியாது, அது வந்து மென்மையாக்கப்படுகிறது, அதுதான் வந்து இதோட கான்செப்ட். அதுக்கப்புறம் நீரின் குளிர் வந்து தீயால் வந்து ஆவியாகி மேல் உலகம் நோக்கி எழுகிறது அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இருக்கும். ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடையாது, ஆல்கமி தான் நடக்குது அப்படிங்கிறது தான் இதோட தத்துவத்தின் அடிப்படை, சரிங்களா? ஸோ அப்போ
வெளியில் நீர் தீயை அணைத்தாலும் ஆன்மீகத்தில் நீர் தீயை தூய்மைப்படுத்துகிறது. ஸோ இரண்டும் சேரும்போது தான் லைஃப் வந்து உருவாகுது. அதுதான் இதோட தத்துவம். ஸோ இதுக்கு இதுதான் நான் இதை வச்சு தான் நான் பிரகிருதி புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கிறேன்ல நான். ஸோ இந்த தத்துவத்தை வைத்து தான் பிரகிருதி புருஷ தத்துவம், அதோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இணையிறது, அதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். தேங்க்யூ.